Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து மீம்ஸ்லாம் நிறையா வரும். அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மொத்தம் 4 விதம் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் பார்த்தேன். அந்த ரைமிங்லாம் போட்டு போடுறேன், நல்லா ஹிட் ஆச்சு. அடுத்து சரி பொண்ணுங்க போயிடுச்சு, அடுத்து பசங்க போடுவோம்னு சொல்லிட்டு அப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த 4 விதம். டக்குன்னு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 100K வந்துருச்சு டிக்டாக்ல. இனிமேல் நம்மளும் காலேஜாக வேறு போகணும், கல்ச்சுரல்ஸ்லாம் இனிமேல் கெஸ்ட்டாக தான் போகணும், அந்த லெவல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது, டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸை நீங்கள் கொடுத்தது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? ரொம்ப ஓவராக பேசிட்டேன்னா இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு கேள்வி தான் கேட்பீங்க, நான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச 10 கேள்விக்கு இப்போ ஆன்சர் சொல்லுவேன். கீழேருந்து கமெண்ட் அடிப்பாங்களே, அந்த கேங் தான் நல்லா. அப்படி பண்ணும்போது யாரோ ஒரு 2 பேர் சிரிப்பாங்க, அந்த 2 பேர் மோட்டிவேட் பண்ணதுனால மேலே போய் அந்த கவுண்டர் அடிப்போம். எங்கள் கேங் எப்படின்னா, ஒரு மென்டல் 2 மென்டல் இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே மென்டல் தான். ஒரு ஆடிஷன் மாதிரி வைப்பாங்க. இப்போ இல்லை ப்ரோ வாட்ஸ்அப்லாம் உங்களுக்கு தெரியல, பண்ணியிருக்கீங்களா ஸ்கூலில் அப்படின்னா, அப்படின்னா என்ன, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஓடி கொடுக்குறீங்க நீங்கள். ப்ரோ உங்கள் கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, சிரிப்பாக இருக்குது ப்ரோ, அப்படியும் வராது. ப்ரோ உங்கள் கண்டென்ட் நல்லாவே இல்லை, ஏன் இதே பண்ணுறீங்க அப்படின்னு வராது. கிட்ஸ் எல்லாம் வெளியே போய் பார்க்குறேன்னா இப்படி தான் நான் பாயெல்லாம் இப்படி சொல்ல மாட்டேன், இப்படி தான் சொல்லுவேன். சொல்லும்போது அவனுங்க அப்படியே குஷியாவாங்க. கிட்ஸ் தான் மோஸ்ட்டாக. ஸோ ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னா கிட்ஸுக்கெலாம் ஓட்டு போட முடியும்னா கன்ஃபார்ம் நான் சிஎம்ஏ ஆகிடுவேன். நாலு விதம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம இவரோட பேஜில் பார்த்துருக்க முடியும். அவர் பேஜில் மட்டும் இல்லாமல் ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் எல்லாருமே போட்டு டேக் பண்ணி பயங்கரமாக ஒரு காமிக்கலான ஒரு ஷார்ட்ஸ்னால் அது வந்து அவரோடது தான் நான் சொல்வேன். ஸோ நம்ம அரவிந்த் தான் நம்ம கூட இருக்கார். உங்ககிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே கேட்கணும்னு நினச்சது, ஓகே 4 விதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது பயங்கர பூம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருப்பீங்களா நிறையா கான்டென்ட்லாம்? அதெல்லாம் என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க சார்? எல்லாருக்கும் ஒரு பிகினிங் ஒன்று இருக்கும்ல, சும்மா எப்படி சொல்கிறது, டிக்டாக், மியூசிக்கலி, டப் ஸ்மாஷ் அதுலேருந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற கிரியேட்டர்ஸ் தான் வந்து டேரெக்டாக வந்து கான்டென்ட்டில் இறங்கிடுறாங்க பிளான் பண்ணி. நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஃபீல்டுனே அப்போ தெரியாதுல்ல, சும்மா அது இது பண்ணால் அந்த டிவியில் போடுவாங்கடா, இந்த டப் ஸ்மாஷ் எடுத்து அந்த டிவியில் போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். 2020 வரும்போது தான் ஏன் இதெல்லாம் கான்டென்ட் மாதிரி பண்ணக்கூடாது, நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க டிக்டாக்ல வந்து ஓன் வாய்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் பண்ணுவோம். நான் கொஞ்சம் நிறையா கல்ச்சுரல்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டேஜ்லலாம் பேசுவோம். ஸோ அது லைஸாக இதில் போட்டு பார்ப்போம் வருதா அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரைமிங் அந்த மாதிரிலாம் போட்டு ட்ரை பண்ணோம். பட் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் எழுந்துச்சு பார்க்குறேன், எப்பயுமே ஒரு 10K வியூஸ் தான் போகும் டிக்டாக்ல இருக்கும்போது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் 100K போயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த நாள் வீடியோ போடுறேன் 200K போகுது, அடுத்த நாள் போடுறேன் 300K போகுது. டக்குன்னு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 100K வந்துருச்சு டிக்டாக்ல. நான் அப்போ வந்து லாக்டவுன் டைம் கரெக்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன், பரவாயில்ல அவ்வளோதான், இனிமேல் நம்மளும் காலேஜாக வேறு போகணும், கல்ச்சுரல்ஸ்லாம் இனிமேல் கெஸ்ட்டாக தான் போகணும், அந்த லெவல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது, டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அந்த கனவெல்லாம் இது பண்ணுறோன்னு. சரி யோசித்தேன், சரி நம்ம இது ஒன்றும் பெருசாக உழைக்கலையே அப்படின்னு போது அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அதில் தான் ஆக்சுவலாக ஒரு மீம் பார்த்து காப்பி பண்ணது தான் அந்த 4 விதம். ஒரு மீம் ஒன்று, அப்போ ஒரு ஆப் இருக்கும், ஆப் பேர் சொல்லலாமான்னு தெரில, ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து மீம்ஸ்லாம் நிறையா வரும். அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மொத்தம் 4 விதம் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் பார்த்தேன். ஒன்று வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும், ஒன்று எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், இன்னொன்று மேக்கப் இல்லைன்னா அது இல்லவே இல்லை, அது மாதிரி ஒரு 4 டைப் இருந்துச்சு. ஸோ இருக்கும்போது இது பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போயும் ஒரு ரைமிங்காக ஒன்று போடுவேன். அந்த ரைமிங்லாம் போட்டு போடுறேன், நல்லா ஹிட் ஆச்சு. அடுத்து சரி பொண்ணுங்க போயிடுச்சு, அடுத்து பசங்க போடுவோம்னு சொல்லிட்டு அப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த 4 விதம். அது அப்படியே ஹிட் ஆச்சுல, அதனால் அந்த பேட்டர்ன் அப்படியே வெற்றி பேட்டர்னை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண 4 விதம் ஞாபகம் இருக்கா? அதுதான் இந்த கேர்ள்ஸ் மொத்தம் 4 விதம், அதாவது பொண்ணுங்க மொத்தம் 4 விதங்கிறது தான் பார்த்து பண்ணது. நானாக ஃபஸ்ட்டு யோசிச்சு பண்ணது வந்து இந்த வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுவாங்களே, வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருப்பாங்களே, அது மட்டும் தான். அப்போல்லாம் ஃபஸ்ட்டு 2 கண்டென்ட் வந்து மீமில் பார்த்தேன், அதுக்கடுத்து வந்து மீம் பேஜில் பார்த்தா அந்த மாதிரி கண்டென்ட் போடல. சரி நம்ம தான் இனிமேல் யோசிக்கணுன்ட்டு என் லைஃப்பில் நான் பார்த்துருப்பேன்ல நிறைய பேர், அதை வச்சு பண்ணதில் வாட்ஸ்அப் யூசர்ஸ் மொத்தம் 4 விதம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் போட்டேன். இந்த அப்போல்லாம் இப்போ எப்படின்னு தெரில, அப்போல்லாம் வந்து இப்படி தான் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட்டுன்னே ஒரு 4 பேர் இருப்பாங்க. நம்ம என்ன போட்டாலும் சென்ட்டுன்னு நினைப்பானுங்க. குட் மார்னிங், குட் நைட் அந்த கேங் இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் ஏதாவது போடுறோன்னா அதை அவனுங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேட்டஸ் சேவர் வச்சு டவுன்லோட் பண்ணி போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் இருப்பாங்க. அதை வச்சு பண்ணேன். அப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜர்ஸ் அந்த மாதிரி வேறு டைப்ஸ் ரிலேட்டபிளாக நமக்கு டெய்லி நடக்கும்ல, அதை வச்சு போட்டேன். அதான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் நானாக யோசித்தது. ஓகே, இப்போ இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அதை நிறையா பண்ணுறீங்க.
என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாத்தையுமே போட்டோம்ப்பா, என்ன கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சதே இல்லை. அப்படி யோசிச்சிருந்தா எப்பயோ டீஆக்டிவேட் பண்ணிருப்பேன் அக்கௌண்ட்டை. அப்போ இது நாள் வரைக்கும் எல்லா நாளும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்டென்ட் வருமா? அது எப்படி அது? அது யோசிக்கிறது தான் ஸ்பாட்டில். ஏன்னா எனக்கு வந்து தெரில, சில பேர் சொல்லுவாங்க இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து இது ஈஸியாக தானே இருக்குது, ஜாலியாக தானே இருக்குது, டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தானே. இப்போ டெய்லி என் லைஃப் போயிட்டு தானே இருக்குது. ஸோ அதில் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே வந்துட்டு போனேன்னா வீட்டுக்கு போனோன்னே யோசிப்பேன். இப்போ இங்கே இதெல்லாம் பார்த்து வச்சுப்பேன். ஓகே இப்படி தான் இன்டர்வியூ எடுக்கிறானுங்க எல்லாம், அது ரீல்ஸில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது, இங்கே இப்படி தான் எடுக்கிறாங்க போல். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை வச்சு ஒரு டைப்ஸ் மாதிரி போட்டுறது தான். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸை நீங்கள் கொடுத்தது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? காரணம் வந்து ஒன்று வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக. நம்ம கொஞ்சம் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரோவர்ட் தான், பட் திடீர்னு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிடுவேன். மாறும்போது ரொம்ப உண்மையாக பேசிட்டேன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நிறையா இன்டர்வியூலாம். இன்ட்ரோவர்ட்டா? ஆமாம், நான் வெளியெல்லாம் வந்தால் இன்ட்ரோவர்ட் மாதிரி தான். புது இதெல்லாம் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட தான். இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே வரேன், தனியாக வரேன். இல்லைனா எப்பயுமே எங்கே யாராவது பார்க்க போனோம், எதாவது கொலாபரேஷன் எதாவது கூப்பிட்டு இருந்தால் கூட ஃப்ரெண்டோட தான் போவேன். நேற்று அவர்கிட்ட அப்படி தான் சொன்னேன், டைமிங் செட் ஆகாதனால ஃப்ரெண்டு வரல. ஸோ இன்டர்வியூலாம் பெருசாக வந்து லைட்டாக ஒரு பயம்னே சொல்லலாம். ரொம்ப ஓவராக பேசிட்டேன்னா இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு கேள்வி தான் கேட்பீங்க, நான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச 10 கேள்விக்கு இப்போயே ஆன்சர் சொல்லிடுவேன். ஸோ அதனால கொஞ்சம் இன்டர்வியூலாம் கூப்பிடுவாங்க, 2-3 சேனலில் கூப்பிட்ருக்காங்க. பட் இதுதான் ஃபஸ்ட்டு, நீங்கள் தான் பிள்ளையார் சொல்லி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே நீங்கள் இவ்வளோ நாள் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாம் ஓகே, இதுக்கு சப்போர்ட் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல. லைக் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் நிறைய உங்கள் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி சப்போர்ட், அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும் வீட்டில் இருந்து. ஓகே நீ காலேஜ் முடிக்க போகிற இல்லையா, நீங்கள் ஒரு காலேஜ் பாஸ்ட் அவுட், ஸோ நீ ஒரு வேலைக்கு போகணும், எம்என்சியில் ஒர்க் பண்ணு அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கா, இல்லை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி? ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது எதுனா கொரோனா தான். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, அது கரெக்டாக எப்படி சொல்கிறதுனா, காலேஜ் முடித்தோடனே எதாவது பண்ணணும்னு எல்லாருக்கும் தோணும். எனக்கு நான் கரெக்டாக முடிக்கும் போது எதுவுமே பண்ணக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. லாக்டவுன் வந்துச்சா, ஸோ வீட்லேயே எதுவும் சொல்ல முடியாது, போய் வேலைக்கு போடான்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அதனால் கான்டென்ட்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தெரியாமல் தான் ஒரு 1.5 வருஷம் பண்ணேன். அவங்களே தான் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம். என்னடா ஏதோ மீம் பேஜ்லலாம் எதுவும் வீடியோலாம் வருது அப்படின்னாங்க. இன்ஸ்டாவில் எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது எப்படி இந்த கான்டென்ட்டை எடுத்துப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே அந்த மாதிரி பண்ணது இல்லையா. கான்டென்ட் போடுறோம் ஓகே, அது சோஷியல் மீடியா வந்து எப்படி போகுன்னே தெரியாதுல்ல. ஸோ நான் வீட்டில் ரொம்ப நாளாக பிளாக் பண்ணி தான் வச்சுருந்தேன். எங்கள் அக்கா தான் கடைசியில் கண்டுபிடிச்சது. ஏதோ ஒரு மீம் பேஜில் பார்த்தோன்னே, நீ எப்படி இந்த வீடியோலாம் இதில் வருது, ஏதோ கீழே ஒன்று டேக் பண்ணியிருக்காங்க, கிளிக் பண்ணால் வரவே மாட்டுது அப்படின்னாங்க. பார்த்தா அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டாங்க பிளாக் பண்ணியிருக்கேன் அதெல்லான்ட்டு. ஸோ அதனால் வீட்டில் எதுவும் பெருசாக சொல்லலை. சரி யூஜி முடிச்சுட்டேன், திடீர்னு பார்த்தா லாக்டவுன்லாம் எடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணுறேன் இப்போ மோஸ்ட்டாக இங்கே இப்போ சென்னையும் சரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பிஜி இல்லைனா அதர் கோர்சஸ் வந்து அப்கிரேடாக போடுறதுக்கு ரீசனே வந்து என்னென்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்காக தான் பிஜியே போடுவாங்க. நான் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் கோர்ஸ் படித்தேன், ஜுவாலஜின்னு. நல்ல வேல்யூ இருக்குது, ஸ்கோப் இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் இன்னும் நிறையா ஸ்கோப் அதுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எம்எஸ்சி போட்டேன். அதுலேயே நீங்கள் பிஜி பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம், அதுலேயே இப்போ ஏன் ஸ்கோப் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால் அதுலேயே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் பேர் சொல்லாமான்னு தெரியல, ஆனால் நான் நல்ல காலேஜில் தான் ஆக்சுவலாக படித்தேன். காலேஜ் பேர் சொல்லலாம், லோயலாவில் தான் படித்தேன். என் லைஃப் வந்து இன்னைக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னா அதுக்கு ரீசன் வந்து லோயலா தான். ஏன்னா அங்கே தான் வந்து இந்த ஸ்டேஜ்லாம் ஏறணும். அதான் சொல்கிறேன், இப்படி போயிட்டு கீழேருந்து கமெண்ட் அடிப்பாங்களே, அந்த கேங் தான் நல்லா. அது ஒரு அப்படி பண்ணும்போது யாரோ ஒரு 2 பேர் சிரிப்பாங்க. அந்த 2 பேர் மோட்டிவேட் பண்ணதுனால மேலே போய் அதை கவுண்டர் அடிப்போம் அப்படின்னு போய் ஸ்டேஜ் ஏறி கொஞ்சம் வெளியெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சு, அந்த கைத்தட்டெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கண்டென்ட்டில் காமிப்போமே அப்படின்னு சொல்லி வந்தது தான் இந்த இது. ஓகே, உங்கள் காலேஜ் டேஸ் பற்றி சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுது. பிகாஸ் தேங்க்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. காலேஜ் டேஸ் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் இயர் வந்து காலேஜுக்கு போகிறேன். எல்லோரும் மேலேயும் எனக்கும் நிறையா கனவுகள்லாம் இருந்துச்சு. அந்த கனவுகள்லாம் ஒன்று அழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கோயட் இல்லை, அடுத்து காலேஜ் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். ரொம்ப டிமாண்ட் ஆக்சுவலாக அந்த காலேஜ் ஜாலியாக தான் இருக்கும் அப்படி தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம இருக்கிறது தான் காலேஜ் ஜாலியாலாம் இருக்காது, நமக்கு எப்படி செட் ஆகுதோ அதை பொறுத்து தான். எங்கள் பக்கத்து டிபார்ட்மெண்ட்லாம் பெருசாக ஜாலியாலாம் யாரும் இல்லை. பட் எங்கள் கேங் எப்படின்னா, ஒரு மென்டல் 2 மென்டல் இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே மென்டல் தான். ஸோ வந்து ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் போச்சு. ஃபஸ்ட் இயர் போவேல இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து பேர் எடுப்பாங்க. எங்கள் காலேஜில் வந்து நிறையா கல்ச்சுரல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வந்து எடுக்கும்போது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, ஆட்ஸாப் அப்படின்னாங்க. நாங்களாம் பேசுகிறோம், என்னடா ஏதோ சொல்கிறாங்கன்ட்டு. நாங்கள் சும்மா பேர்லாம் கொடுக்கல. அப்புறம் சொன்னாங்க, இல்லைங்க யாராவது தைரியமாக கொடுங்க, ஓடிலாம் கிடைக்கும் அப்படின்னாங்க.
உடனே நாங்கள் கை தூக்கணும் 2 பேர். கை தூக்கி பேர்லாம் கொடுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு ஆடிஷன் மாதிரி வைப்பாங்க. போயில ப்ரோ வாட்ஸ்அப்லாம் உங்களுக்கு தெரியும்ல பண்ணியிருக்கீங்களா ஸ்கூலில் அப்படின்னா. அப்படின்னா என்ன, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஓடி கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கல்ச்சுரல்ஸ் போனது தான். ஃபஸ்ட் இயர் போனோம், ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் நிறையா காலேஜ்லாம் ஏறணும், அதெல்லாம் ஜாலியாக இருக்கும், உங்களுக்கே தெரியுமே. ஸ்டெல்லா மெரிஸ், எம்ஓபி, எத்திராஜ், இந்த மாதிரி காலேஜ்லாம். என்சிசிலாம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து வருவோமே, ஊர் விட்டு ஊர் வர மாதிரி. ஸோ அது மாதிரி நிறைய காலேஜஸ் போகிறதுக்காகவே பேர் கொடுத்தோம். போக அது வந்து எங்களுக்கு ஒரு பேஷன் ஆகிடுச்சு. ஒரு காலேஜ் தோக்கலாம், 2 காலேஜ் தோக்கலாம், செருப்படி வாங்கிட்டே இருக்கும்போது இல்லை இனிமேல் ஜெயிச்சே ஆகணும் அந்த வெறி வந்துச்சு. காலேஜ் டீம்ல இருந்தீங்களா இல்ல? அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் எங்க காலேஜ்குள்ளே ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு டிபார்ட்மெண்ட் வைஸ். மோஸ்ட்டாக எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்கோப் உள்ள டிபார்ட்மெண்ட்டுங்கிறனால எங்களுக்கு எல்லாத்துக்குமே சான்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். காலேஜ் டீம்லலாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எங்களெல்லாம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்க, என்னடா அது என்ன பண்ணாலும் நம்மளை டீம்லேயே எடுக்க மாட்டாங்களே. ஏன்னா அப்போ வந்து யூடியூப் பார்த்து தான் நாங்களே கண்டென்ட் எடுப்போம் இந்த ஆட்ஸ் ஆப்லாம். ஸோ எதுவுமே தேராது போல், நம்மளை சேர்க்கவே மாட்டாங்க அப்படின்னும் போது ஒரு வெறி வந்துச்சு. அப்போ தான் ஏன் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா, நம்மளும் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணலாமே. ஏன்னா நமக்கு படிப்பும் நல்லா தான் படித்தேன். பட் நல்லா ஸ்கோர் பண்ணீங்களா? 90% இது ஆக்சுவலாக என்னோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 90. அதில் சில சீட்டிங்ஸும் இருக்குது, அதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. கொரோனா பாஸ் தானே ஏங்க யூஜிலாம் படிச்சு தானே இருக்கேன். யூஜிக்கு முன்னாடி தான் கொரோனா, யூஜிக்கு அப்புறம் தான் கொரோனா. அப்போ பிஜியில் வந்து ஃபஸ்ட்டு 2 செமிஸ்டர் வந்து நேர்மையாக பார்த்து எழுதினேன். பட் அப்பயும் 90% தான். காலேஜில் வந்து செமிஸ்டர் படித்து எழுதுனதும் 90% தான். ஸோ படிப்புலாம் அதெல்லாம் ஈஸி தான். கல்ச்சுரல்ஸ் வந்து அப்போ தான் சரி நம்மளும் காலேஜ் டீமுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணுவோம். எவ்வளோ நாள் தான் இந்த 2 பேர் சிரிக்கிறாங்கிறதுக்காகவே ஜோக் போடுறது, ஒரு 4 பேர் சிரிக்கிற மாதிரி பண்ணலான்ட்டு கொஞ்சம் மிமிக்ரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். மோஸ்ட்டாக இங்கே நிறைய பேருக்கு மிமிக்ரி பண்ண தெரியாது. அது இப்போ ரகுவரன் சொல்லிட்டு நான் பண்ணால் நீங்கள் நம்பி தான் ஆகணும், அந்த மாதிரி தான் மிமிக்ரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி காலேஜ் டீமுக்குள்ளே போனேன், டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியாக மாறினேன். எல்லா காலேஜ்லேயும் ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. உங்கள் எம்சிசிலே எனக்கு நிறைய பேர் தெரியும். அப்புறம் வந்து எத்திராஜ், அந்த மாதிரி நிறைய காலேஜ் கான்டாக்ட்ஸில் கிடச்சி நல்லா போயிட்டு இருந்துச்சு. பிஜியில் வந்து ஒரு இது வந்துச்சு, என்னன்னா நம்மளை யூஜியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண தானே விடலை, நம்ம பேசாமல் யூனியனாகவே நம்மளே ஆயிடலான்னு சொல்லிட்டு யூனியனுக்குள்ளே போய் காலேஜோட கல்ச்சுரல் செக்ரட்டரியே கடைசியில் நான் தான். இனிமேல் நான் சொல்கிறதா நான் கல்ச்சுரல்ஸே அப்படின்னா. பட் ஒரு பேட் லக் என்னென்னா லாக்டவுன் அப்பப்போ வந்துட்டு போச்சு. பட் போனோம் 2-3 காலேஜ்லாம், அப்பயும் போய் வின்லாம் பண்ணோம். நல்லாயிருக்கும் ஜாலியாக. ஆக்சுவலாக கல்ச்சுரல்ஸ்லாம் படித்ததை விட கல்ச்சுரல்ஸ் தான் எங்களுக்கு ஜாலியாக போச்சு காலேஜில். அண்ட் தென் இப்போ சைல்ட்ஹுட் பார்த்தோன்னா சில கிட்லாம் வந்து நொட்டோரியஸாக இருப்பாங்க, விளையாடுவாங்க, அது பண்ணுவாங்க, ஸோ ட்ரபிள்லாம் கொடுப்பாங்க. ஸோ சைல்ட்ஹுட்லாம் எப்படி இருந்தது? சென்னை தானா ஃபுல்லாக? நான் சென்னை தான் ஃபுல்லாக. மயிலாப்பூரில் தான் இருந்தேன் சின்ன வயசுலலாம். ரொம்ப பண்ணியிருக்கேன், ட்ரபிள்லாம் நிறையாவே பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில். பட் அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க என்னை வந்து விட்டுருவாங்க. கொஞ்சம் ஏதோ பைத்தியம் போல் இந்த பையன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. நானே என்ன பண்ணுவேன், எங்கள் அக்கா படிச்சுட்டு இருக்கும்போது போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன். அப்போ தான் அந்த வீடியோ ஸ்கில்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் அக்கா படிச்சுட்டு இருப்பாங்க, நானே போயிட்டு ஏதாவது சினிமா ஆக்டர் மாதிரி முன்னாடி போய் பேசி காட்டுறது. சந்திரமுகி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அப்போ வந்து ரஜினி வந்து ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours கால் அப்படி நீட்டிகிட்டே நிற்பார் ஸ்டார்டிங் இன்ட்ரோ சீன். ஸோ அது மாதிரி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் அப்போ பைத்தியம் மாதிரி நிறையா பண்ணியிருப்பேன். எங்கள் அக்கா வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் இப்போ நான் நல்ல சேஃபாக ஒரு லாக்கரில் போட்டு வச்சுருக்கேன், யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்போ நிறையா வீட்டில் ட்ரபிள்லாம் பண்ணியிருக்கேன். நிறையா பிரச்சனை எப்படின்னா, எங்கேயாவது போய் அடிக்கடி அடி வாங்கிட்டு வருவேன். நான் அடி வாங்கிட்டு வரேன்னா சண்டைலாம் வந்து மோஸ்ட்டாக நடக்குதுன்னா ஸ்கூலில் காலேஜிலலாம் சண்டை நடக்குதுன்னா அது என்னால் தான் நடக்கும். வாயில் தான் நான் மூட்டி விட்டு வந்துடுவேன் சைலண்ட்டாக. எனக்கு அந்த மாதிரி அடிலாம் விழுந்ததில்லை. சும்மா நடந்து போயிட்டு இருப்பேன், ஏதாவது ஒன்று வந்து விழுவும், அது என் மேலே தான் வந்து விழுவும். அந்த மாதிரி அடிலாம் நிறையா வாங்கியிருக்கேன். இங்கே அதெல்லாம் நிறையா அடி. சும்மா எங்கள் வீட்டுக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு நான் வரனாலே அவங்க ஃபஸ்ட்டு இதாக பார்ப்பாங்க, இன்னைக்கு பையன் சேஃபாக வந்திருக்கானா, எதுவும் அடி வாங்கலை அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு தடவை தான் ஜாவ்லின் த்ரோலாம் ஒரு தடவை ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. ஆக்சுவலாக வரக்கூடாது, சேஃபாக தான் இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரிஜினல் இதில் இல்லை, சும்மா ஸ்டிக் வச்சு இது பண்ணியிருக்காங்க. நம்ம தான் இப்போ அந்த இடம் ஏன்டா போகக்கூடாதுன்றாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் முதுகு பெஞ்சர் விளாட்லாம் அப்படிங்கிறதுக்காக ஓடி ஆடி விளாண்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு குச்சி மாதிரி வருது, பால் எடுக்கிறேன், இப்படி குச்சி மாதிரி வந்து இப்படி குத்துது. நான் என்னடா அது அப்படின்னு பார்த்தா அந்த ஏதோ குச்சி, எனக்கு அப்பா அது பேர் ஜாவ்லின் த்ரோலாம் தெரியாது, ஏன் குச்சியை தூக்கி போட்டு விளாட்றாங்க அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிற சார் எல்லாம் திட்டுறாங்க, ஓடுறா யாரும் கேட்டுறா இந்த இடத்துக்குலாம் வந்தேன்ட்டு. நான் அப்போ தான் பார்க்குறேன், ஏன் நான் பால் தானே எடுக்க வந்தேன். அப்போ தான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்தேன், அது ஏதோ தலையில் வந்து குத்துனா காலியாமே. பட் அது அந்த மாதிரி பெரிய பெரிய இதுலலாம் எஸ்கேப் ஆகிடுவேன், சின்ன இதில் தான் மாட்டிப்பேன். அந்த மாதிரி நிறையாவே நடந்திருக்கு. இங்கே அடி வாங்கியிருக்கேன், எவனோ ஒருத்தர் விளாடுவான், அது என் மேலே தான் வந்து விழுவும். ஸோ அந்த மாதிரி
அதுதான் மெயினாக வீட்டில் பயப்படுவாங்க என்னை பற்றி. சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் ஒரு ஃபன்னான ஓகே. அப்போ வந்து நம்ம ஒரு லைவ் செக்மெண்ட் ஒன்று பண்ணலாம். என்னன்னா அந்த 4 விதமே வந்து நான் டாபிக் சொல்வேன், நீங்கள் அந்த 4 விதம் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவீங்க. ஆமாம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வச்சுக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 4 விதம்னா அது இருக்கிறவங்க சொன்னால் நீங்கள் சொல்லலாம். பட் இருந்தாலும் எனக்கு தெரியும், பார்த்துக்கல. அதான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஒரு ட்ரபுள் தானே. அதில் ஒரு 4 விதம் பற்றி சொல்லணும்னா, ஒன்று வந்து எப்படின்னா, இப்போ கூட வரும்போது ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அவங்களும் பேச மாட்டாங்க, நம்மளையும் பேச விட மாட்டாங்க. நம்ம எதாவது கேட்டோன்னா ஹலோ அப்புறம் சொல்லு அப்புறம் சொல்லு இது மட்டும் தான் பேசுவாங்களே. அவங்க அதனால் நம்ம மட்டும் வந்து லிஸ்ட்டாக பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். இன்னொன்று வந்து எப்படின்னா, இது பேசாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும், நீ ஊமையாக பிறந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பேசும் 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 பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். சரி அப்புறம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் ரொம்ப இவங்ககிட்ட தான் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கணும். அவங்க வந்து மோப்பநாய் மாதிரி. நம்ம வரும்போதே செக் பண்ணுவாங்க, ஸ்மெல் வருதா, ஃபோனில் கடைசியில் யாருக்கு நீ கால் பண்ணியிருக்க, ஏன் மெசேஜ் பண்ணியிருக்க. ஏதாவது ஒரு பொண்ணுக்கு போய் ஒன்றும் இல்லை, இந்த கேரளாவில் ஒரு 5 குரியன்னு ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு போய் நம்ம லைக் போட்டிருந்தா கூட வந்து செக் பண்ணுவாங்க. எதுக்கு அந்த பொண்ணு நீ லைக் பண்ணியிருக்க, அவங்க ஒரு செலிபிரிட்டி. இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு இது நடந்திருக்கு, அதனால எடுத்துகிறேன். நான் ஒரு நாள் கேட்டேன் ஃப்ரெண்டுகிட்ட, சார் என்னடா இது மாதிரி ஏதோ இருக்குண்ணே, 5 குரியனுக்கு லைக் போட்டதெல்லாம் 5 நிமிஷம் பேசுகிறாடாவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ அந்த மாதிரி அந்த பொசசிவ் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. அதாவது வல்லவனில் வந்து ரீபாசின் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்காங்க. 4வது டைப் வந்து எப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் இன்னசென்ட். அவங்க பாய் ஃப்ரெண்ட் எப்படின்னா, அவங்க வந்து தேடி தேடி போவாங்க. எவங்கிட்டலாம் வந்து 5 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அவங்ககிட்ட தான் போய் கமிட் ஆவாங்க. ஓகேவா, அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. நல்ல பையன் ஒருத்தன் வந்துருப்பான், அவங்ககிட்ட ஓகே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தன் வந்து வா என் கூட ஸ்பாயில் ஆகுவா அப்படின்வான், அவங்ககிட்ட தான் வந்து எஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஸோ இப்போ இது நீங்கள் என்கிட்ட கேட்டதுனால நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் சப்போஸ் இருந்தா இதில் 4 டைப் சப்போர்ட்டிவான கேர்ள் ஃப்ரெண்ட்? அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை. அதெல்லாம் இருக்கு, இருந்துருந்தா ஏங்க அது மாதிரி பாய்ஸ் இது பண்ண. இப்போ பாருங்க, இந்த வீடியோவே நீங்கள் போட்டு பாருங்களேன், கீழே ஒருத்தனாவது இந்த சப்போர்ட்டிவ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க ப்ரோ எனக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணட்டும். நாங்கள் 4 விதத்தை விட்டுறேன். அப்படியா? சொல்ல முடியாது, இதுக்குன்னே எவனா போடுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஆமா அது சும்மா விடலாம் மாட்டேன். சும்மா கமெண்ட் பண்ணுங்க, இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் லைக் பண்றேன். ஓகே சரி, ஓகே. ரிலேட்டிவ்ஸ்ல சொல்லுங்க. ரிலேட்டிவ்ஸ்ல 4 விதமா? நான் கரெக்டா நல்லா இந்த கண்டென்ட் நல்லா ஞாபகம் இருக்கு, 2 நாளுக்கு முன்னாடி தான் போட்டேன். ரிலேட்டிவ்ஸ் வந்து 4 விதங்கிறத விட ரிலேட்டிவ்ஸ் வந்தா நாங்க மொத்தம் 4 விதங்கிற மாதிரி கூட இருக்கு. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டைப், நான்லாம் அந்த டைப் தான். ரிலேட்டிவ்ஸ் வராங்கனாலே வீடை பூட்டிட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்துருவேன், அந்த மாதிரி கை. இல்லைனா வீட்டுக்குள்ளே போய் ரூம்குள்ளே ஒழிஞ்சுப்பேன், அம்மா நான் அவங்க கிளம்புற வரைக்கும் என்னை கூப்பிடாத. ஆனால் எப்போ 2வது டைப் எப்படின்னா, இந்த மாதிரி டைமில் மட்டும் வருவேன். அவங்க கையில் பையோடு வந்துருந்தாங்கன்னா வெளியே வருவேன், வாங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அதை அப்படியே சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போய் கிச்சன்லேயே வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். நல்ல ஸ்நாக்ஸாக இருந்தால் வாழ்த்துவேன், ஓகே அடிக்கடி வாங்க அப்படின்ற மாதிரி. இந்த மட்டமாக மிச்சர்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் அவங்க வீட்டில் யாராவது பத்திரிக்கை வைக்கும்போது பழம்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா திட்டுவேன், நீலாம் எதுக்குடா வீட்டுக்கு வர அப்படின்ற. என் சொந்தக்காரங்க யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை அட்டாக் பண்ணல, ஜென்ரலாக சொல்கிறாரு, ஜென்ரல் இதெல்லாம். ஸோ அந்த டைப்பு. 3வது டைப் இருக்குன்னா, ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, இதுதான் அட்ரஸ் இதுதான் லொக்கேஷன் நம்ம அனுப்பிச்சிருப்போம். ஆனால் அவங்க வந்து ஏதோ வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, ப்ரோ எங்கே ப்ரோ வரணும், எங்கேப்பா வரணும், இங்கே வரணும். நானும் சொல்லுவேன், ஸ்ட்ரைட்டாக வந்து பிள்ளையார் கோயிலேருந்து ரைட் எடுத்து இப்படி வாங்க அப்படின்னு. கேட்கவே மாட்டாங்க, கடுப்பாக இருக்கும்ல. அப்போ அட்ரஸ் வீட்டுக்கு கீழே நின்றுட்டு அட்ரஸ் கேட்பாங்க, தம்பி வந்துட்டேன், 2nd ஃப்ளோர் வரணுமா, 1st ஃப்ளோர் வரணுமா, 2nd ஃப்ளோர் வாங்க, படியில் வரணுமா, லிஃப்ட்டில் வரணுமா, லிஃப்ட்டே இருக்காது எங்கள் வீட்டில், எப்படி கேட்பானுங்க. அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பானுங்க. 4வது டைப் வந்து ரொம்ப காமான ரிலேட்டிவ்ஸ். அவங்க போகல எப்பயுமே நம்மகிட்ட காசு கொடுத்துட்டு தான் போகணும். அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லார் வீட்டுக்கும் போகணும். அவங்க எப்படின்னா, அவங்களே செலவு பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு 500 ரூபா வச்சு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு 500 வருஷம் வாழ்ந்தாலும் தப்பு இல்லை, எல்லார் வீட்டுக்கும் போகலாம். ஆமாம். ஃப்ரெண்ட்ஸில் 4 விதம் விட மாட்டாங்க போல இருக்கே. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸோட முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் 4 விதம் வந்து அது 4 விதம் இல்லை, அதில் 400 விதம் இருக்குது. நானே உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல 4 விதம் வேணா சொல்லுங்க. எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லனா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து எப்படின்னா ஒரு பிரபல சீட்டிங் சாம்பியன். என்கிட்ட இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்துலேயுமே எங்கெங்கெல்லாம் சீட்டிங் எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் சீட்டிங் பண்ணுவான். எப்படின்னா, இப்போ ஃபோன் பண்ணி மச்சான் எங்கடா இருக்க, ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு நம்ம கால் பண்ணோன்னா அவனுக்கு அது கணிச்சிருவான், கரெக்டாக டிடெக்ட் பண்ணுவான். எடுத்தோடனே சொல்லுவான், மச்சான் நான் வெளியே இருக்கேன்டா அப்புறம் கூப்பிட்றேன்டான்னு. இல்லைடா சாப்பிட போகலாம், நான் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன், சும்மா சொன்னேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருவான். எல்லாத்துலேயுமே சீட்டிங் தான். சாப்பிட எங்கேயா போனோன்னு வச்சுக்கோங்க, காசு பில் பே பண்ணும்போது மட்டும் அவனை பார்த்தோன்னா எங்கேயாவது போயிருப்பான். அப்படியே ஃபோனே வந்திருக்காது, அப்படியே சொல்லுங்கள் ஹலோ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோன்னுவான். சரி மச்சான் வெயிட், நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி டைப்லாம் கிட்டே உட்காருவேன்.
நீ எவ்வளோ நேரம் வேணால் பேசு, பில்லை மட்டும் பே பண்ணு, நெட்வொர்க் சுத்தாது, எல்லா காசு 5 பைசா கூட வெளியே எடுக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி சீட்டிங் பண்ணுவானுங்க அவனுங்களாம். ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரேப்பிடோ நண்பன்னு. அவன் வந்து எப்படின்னா ஏன் பர்சனல் நமக்கு ஏன்னா எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் என்கிட்ட வண்டி இல்லை சரியா, நான் வண்டி ரொம்ப நாளாக வாங்கலை, இப்போ தான் வாங்கணும்னு லைசன்ஸ்லாம் எடுக்கும்போது கால் அடிப்பட்டதுனால வாங்கலை. ஸோ எனக்கு வந்து எப்பயுமே ரேப்பிடோ நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் போட்டு எப்படின்னா அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவேன் நான் மைண்டை. அவங்களே கேட்பாங்க, மச்சான் நீ ரேப்பிடோ போட்டு அங்கே வந்துடுறேன்டா, இப்போ வடப்பள்ளிக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், மச்சான் வந்து பிக்கப் பண்ணுறான்னு நான் சொன்னால் பிக்கப் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு இதை போடுவேன், அப்படியே வாங்க வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, சாப்பிட்டுட்டு வெளியே அப்படியே டீ கடை போயிட்டு அப்படியே போகலான்டா. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இப்போ கூட ஃப்ரெண்டை கேட்டேன், அந்த மாதிரி அவன் உஷாராயிட்டான். இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்கடா, 2 பேராக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அப்படியே நான் வீட்டில் வந்து பிக் பண்ணிக்கோ அப்படின்னு. அது மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் சீட்டிங் பண்ணுவேன். ஸோ ரேப்பிடோ நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம போனாலும் வீட்டுக்கு வந்து அவங்க தான் நம்மளை பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் ரேப்பிடோ நண்பர்கள். 3வது டைப் ஆஃப் நண்பர்கள் என்ன மாதிரி நண்பர்கள்னு அது எதை சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஃபோன் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலும் எடுக்கவே மாட்டானுங்க. ஆமாம், அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆனால் நம்ம கூட எங்கேயா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான் ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. அது சவுண்டு கேட்கும், மச்சான் நான் அதை பேசிகிட்டு இருப்பேன், பார்த்துட்டே இருக்கும்போது மச்சான் அங்கே பாரு அது இருக்குன்னு பார்த்தா டொக் டொக் டொக்னு ஒரு சத்தம் வரும். என்னன்னு பார்த்தா ஐஃபோனில் திடீர்னு பார்த்தா டொக் டொக்னு சவுண்டு வரும். திடீர்னு பார்த்தா பொண்ணுக்கு மெசேஜ், எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களுக்கு மெசேஜ் தான் அனுப்பிச்சிட்டு இருப்பானுங்க. ஆனால் நான் கூப்பிட்டா எடுக்க மாட்டான். அது அந்த மாதிரி டைப்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவங்களாம் எப்படின்னா ரோட்டில் போயில வண்டி விட்டு ஏற்றணும். வைலன்ஸாக இருந்துச்சுன்னா அது தப்பு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம கூப்பிட்டா எடுக்க மாட்டானுங்க, ஆனால் பொண்ணுங்க கூப்பிட்டா உடனே எடுப்பானுங்க. அந்த மாதிரி கேங். 4வது டைப் எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளை விட அதிகமாக அவன் தான் இருப்பான். இப்போ நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ எல்லாமே அவனுக்கும் தெரியும். அவன் வீட்டுக்குள்ளே வரானா நம்ம அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து நல்லா க்ளோஸாக பேசுவாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் எவ்வளோ க்ளோஸாக பேசுவாங்கன்னா அவன் தான் வீட்டில் அவனை மாப்பிளா போட சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு அவன் க்ளோஸு. வீட்டு வேலை செய்கிறது போய் தம்பி கொஞ்சம் மாவு மட்டும், என் கால் அடிபட்டுருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து ஆசிஃப் ஹுசைன், அவன் வரும்போது அவனை அப்படி தான் எக்ஸாக்டாக தான் சொன்னாங்க, போய் கொஞ்சம் மாவு மட்டும் அரைச்சிட்டு வாயேன்னு. அவன் வந்து கேட்டான், நீயே என்ன வேலை வாங்குறது ஓகே, அது என்ன உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன வேலை வாங்குறீங்க? இப்போ எங்கள் அக்காவுக்கு வீட்டில் குழந்தெல்லாம் பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தை பிறக்கும்போது அதுக்கு டைப்பர் வாங்குறது, தொட்டில் வாங்குற வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன். அதெல்லாம் போய் அவன் தான் வாங்கிட்டு வந்தான். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்பர் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அண்ட் ஜென்ரலாகவே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எல்லா யூடியூபர்ஸ் யூடியூப்னு இருந்தாலே நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது இன்எவிட்டபிள். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலோ இல்லைனா வந்து ரொம்ப சில சமயம் பேஷ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அந்த விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் லக்கிட்டே சொல்லலாம். நான் போடுற வீடியோலாம் எப்படின்னா கீழே வந்து இப்படியும் வராது அப்படியும் வராது, ப்ரோ உங்கள் கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, சிரிப்பாக இருக்குது ப்ரோ, அப்படியும் வராது, ப்ரோ உங்கள் கண்டென்ட் நல்லாவே இல்லை ஏன் இதே பண்ணுறீங்க அப்படின்னு வராது. என் கண்டென்ட் அது எப்படின்னா ஒரு 4 டைப் போடுறனால கீழே மோஸ்ட்டாக வர கமெண்ட்டே வந்து இதுதான், ப்ரோ நான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு, நான் வந்து செகண்ட் டைப்பு, இல்லைனா யாரையா டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் தப்பிச்சுப்பேன். நாங்கள் வந்து இன்விசிபிளாக தெரிவேன், அந்த கண்டென்ட்டில் நான் தான் இருப்பேன். ஆனால் அதில் வந்து அவங்க ஃப்ரெண்டை தான் பார்ப்பாங்க. அந்த டைப்பில் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுனால எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பெருசாக வந்ததில்லை. எதா மூவி எதா இப்போ தளபதி படம் தலை படம் அதெல்லாம் வரும்போது சும்மா நம்ம 4 விதம் எதாவது எல்லாத்துலேயும் போடுறது தானே, அது மாதிரி போடும்போது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அப்போ மட்டும் வரும். நான் நல்லா தான் போட்டிருப்பேன், படம் நல்லா இருக்குன்ட்டு, லைட்டாக அந்த இன்டர்வல் சீன் மட்டும் லைட்டாக அடி வாங்குது அப்படின்னு போட்டால் உடனே வந்துடுவானுங்க, அது எப்படி நீ சொல்லாத. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு, மோஸ்ட்டாக திட்டினதெல்லாம் இல்லை. ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் தளபதி உங்களோட பாலிடிக்ஸ் பற்றி ஒன்று போட்டிருந்தீங்க, அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் எதிர்பார்த்தேன் கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா இவர் ஃபேன்ஸ்லாம் வந்து திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. பட் அதுக்கு நல்ல பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் தான். மெயினாக ஏன் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரலன்னா கிட்ஸு தான். என் ஃபாலோவர்ஸ் ஃபுல்லாகவே கிட்ஸ் தான். இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இப்போ சிம்பிள் இதுதான் வச்சுக்கோங்க, இந்த சிம்பிளில் ஒரு கட்சி கொடி ஆரம்பித்து, ஆமாம் இப்போ கிட்ஸ் எல்லாம் வெளியே போய் பார்க்குறேன்னா இப்படி தான் நான் பாயெலாம் இப்படி சொல்ல மாட்டேன், இப்படி தான் சொல்லுவேன். சொல்லும்போது அவனுங்க அப்படியே குஷியாவாங்க. கிட்ஸ் தான் மோஸ்ட்டாக. ஸோ ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னா கிட்ஸுக்கெலாம் ஓட்டு போட முடியும்னா கன்ஃபார்ம் நான் சிஎம்ஏ ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பெரிய ஃபாலோவர்ஸ் பெரிய பசங்க ரொம்ப இருந்தால் தான் திட்டுவாங்க, சின்ன பசங்க தான் இருக்கறனால எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராது. அண்ட் தென் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரஜினி சார் கூட இருக்கிற மாதிரி, பிரபுதேவா சார் கூட, லோகேஷ் கனகராஜ் சாரோட, இவங்க கூடலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேனே, இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கேருந்து ஒரு அடி வர மாதிரி லக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. லைஃபே லக்கிலேயே ஓடின மாதிரி தான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எதை சொன்னேன்ல, ஒரு ஸ்டேஜ் ஏற முடியல என்னால். எங்கள் காலேஜில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டில் பார்த்தா நான் தோத்துட்டே இருந்தோம். அது மட்டும் எங்களால் செலக்டே ஆக முடியல, ஏன்னா லோயலா வர்சஸ் லோயலா தான் ரொம்ப டஃபே. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது பிஜி படிக்கும்போது நான் தானே செக்ரட்டரி. சொல்லும் போது நான் அப்போ தான் கரெக்டாக சில்வர் ப்ளே பட்டன் வாங்கியிருந்தேன். வாங்கும்போது என் யூனியன் பாய்ஸ்லாம் தானே சொன்னாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்கினா அதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னாங்க. நான் பிரிக்கவே இல்லை,
அது என்ன அச்சீவ்மெண்ட், ஆமாம் 100K வந்தால் கொடுக்க தான் செய்வாங்க. அதனால நான் சும்மா வீட்டில் தான் வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு போனேன். போவேல அவங்க என்ன பண்ணாங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோன்னு சொல்லி, ஆனால் அவங்களாம் பார்த்ததில்ல, அதனால் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்க, அன்பேக் பண்ணி ஸ்டேஜில் கரெக்டாக பிரபுதேவா சார் தான் எங்களுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. நானும் கென் கருணாஸ் தெரியும்ல, நானும் கென்னும் ஒரே பேட்ச், அவன் என் ஜூனியர், 2 பேரும் அப்போ யூனியனில் இருந்தோம். 2 பேருக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் தான் காலேஜில் படிக்கும் போதே செல்ஃபாக நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணதெல்லாம் பண்ணோம். ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, ஸ்டார் ஸ்டூடெண்ட் ஆஃப் லோயலான்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. எனக்கும் கொடுத்தாங்க, கென்னுக்கும் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது பார்த்தா அரவிந்த் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு அவார்டு வருது. பார்த்தா என் சில்வர் ப்ளே பட்டனே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. பிரபுதேவா சார்ட்டெல்லாம் பேசிட்டாங்க போல முன்னாடியே. அவர் அங்கே கொடுத்து எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணார். இது மாதிரி 1 lakh, அப்போ 1 lakh தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து 14 lakhs இருக்குது யூடியூப்பில். அப்போ வந்து 1 lakh இருக்கும்போது அவர், ஓ யூடியூப்லாம் பண்ணுறீங்களா நீங்கள், சூப்பர், ஸ்பீச்சிலே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு ஸ்பீச்சுன்னு சொல்லி அது அவர் தான் ஃபஸ்ட் டைம் அது ஓப்பன் பண்ணி என் கையில் கொடுத்து அது ஃபோட்டோ எடுத்தது தான் பிரபுதேவா. அது நடந்து ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு ஆப்பில் வந்து நான் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அதில் ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் வந்து எப்படின்னா, அண்ணா வந்து ரெட்ரோ சாங்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதை வச்சு ஏதோ ஒரு ரவுண்டு வந்துருந்துச்சு. நான் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன். அது ஹிட் ஆகி அவங்க பார்த்துருப்பாங்களா இல்லை எப்படின்லாம் தெரியல. அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தோம், நல்லா இந்த மாதிரி வந்துச்சு, இந்த ரெட்ரோ ரவுண்டில் வந்து சில 5 வின்னர்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம், அதில் நீங்களும் இருக்கீங்க, வாங்கன்னு சொல்லி ஒரு ஆப்லேருந்து கூப்பிட்டு போனாங்க. போய் பார்த்தா நான் நினச்சேன் சும்மா அசிஸ்டன்ட் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படி சொல்லி தான் அனுப்புவாங்கன்றேன். திடீர்னு பார்த்தா அவரே வந்து நிற்கிறாரு. என்னடா அது இவ்வளோ ஈஸியா, இதெல்லாம் அவங்கள மீட் பண்ணுறதுலாம் கஷ்டம். அப்போ அவர் பீக்கில் இருந்தார் கரெக்டாக, லியோ டைமில் கரெக்டாக ரொம்ப பீக்கில் இருந்தார். திடீர்னு பார்த்தா கூப்பிட்டாங்க, போனேன், நிற்கிறாரு, வீடியோலாம் பார்த்தேன் ப்ரோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ லியோ ஆடிஷன் மேலே போயிட்டு இருந்துச்சு. ஆடிஷன் எதாவது பண்ணுறீங்களா, நான் அவங்கன்னா மோஸ்ட்டாக கேட்டது வந்து வேறு ஃபேஸ் கட் தான் கேட்டாங்க, பட் சும்மா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் ஆடிஷன்லாம் பண்ணி என் நம்பர்லாம் வாங்கிட்டு போனாங்க. அப்போ எடுத்தது தான் அவர் ஆஃபீஸ்லேயே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன், லோகேஷ் கனகராஜ். லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்ரீம் மூமெண்ட்னே சொல்லலாம். அது வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்தது. அதான் சொன்னேனே, சந்திரமுகி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போலேனே சூப்பர் ஸ்டார் ஃபேன், தளபதி ஃபேன் தான் இப்போது, பட் சூப்பர் ஸ்டார் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் தான் நான். ஒரு ஈவெண்ட்டில் பொன்னியின் செல்வனில் தான் ஃபஸ்ட் டைம் அவர் நேரில் பார்த்தேன். இப்படி வராரு, எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். தலைவர் போகிறாருண்ணா அப்படின்ட்டு. இதிலலாம் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறோம், ஏஜ் ஆகிடுச்சு, முடியல, அதெல்லாம் ஓகே தான், எல்லாம் ஃபோட்டோவில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது அது வந்து ஒரு வைப்பு, அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி வராரு, அப்படி போகிறாரு. நான் மட்டும் அப்படியே நிற்கிறேன். என் கூட இன்னொருத்தர் இருந்தால் நான் சொல்கிறேன்னா ரஜினி போகிறாருண்ணா, அவரை பார்க்குறோன்னான்ட்டு எல்லாரும் செல்ஃபி வீடியோ, நான் மட்டும் தான் அப்படியே அவரே பார்த்துட்டு இருந்தேன். எடுத்துருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணேன். கரெக்டாக 1 yearல இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி தான் ஜூலை டைமில் வந்து ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. இது மாதிரி கூலி ஷூட்டிங் வந்து இங்கே இஏக்கு ஆப்போசிட்டில் தான் கூலி ஷூட்டிங் நடந்துச்சு. உள்ள ஒரு இடம், அது இடம்லாம் சொல்ல மாட்டேன், உள்ள ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. நடக்கும்போது எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க உள்ள கான்டாக்ட் இருக்குன்னா சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ தலைவர் லைட்டாக இங்கே வந்திருக்காரு, இன்னும் அவுட்டர் ஷூட்டிங்லாம் போயிட்டா கஷ்டம், இங்கே தான் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு, வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், கரெக்டாக கோல்டு ப்ளே பட்டன் வந்துச்சு, அதை வச்சு எடுத்துடலாமா அப்படின்னு யோசித்தேன். இருந்தாலும் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அப்போ தான் இந்த நீ புத்தியை காமிச்சிட்ட பற்றியா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால எடுத்துகிட்டு போகல, கோல்டு ப்ளே பட்டன்லாம் எடுத்துகிட்டு போகல. சரி அதெல்லாம் வேணாம், அவரோட ஃபோட்டோ எடுக்கிறதே பெருசுன்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போனோம். அவர் வந்து எல்லாருக்கூடயும் ஒரு 10 பேர் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவாங்களா, அந்த மாதிரி நினச்சி போனால் அவரே வந்து அவர் அசிஸ்டன்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அவரோட கேரவானுக்குள்ளே போனோம். அவருக்குன்னு கொடுத்த பர்சனல் கேரவானுக்குள்ளே போய் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அப்படியே நிற்கிறேன் பயத்தில். நான் எதாவது பேசலாமான்னா எப்படி பேசுறது எதுவுமே எனக்கு தெரியல. நான் அப்படியே போய் உள்ளே நின்னேன். நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னேன். அவர் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கை வச்சார். எனக்கு ஒன்றுமே புரியல. சரி எங்கே கேமரா இருக்கா அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா டக்குன்னு இப்படி திரும்பும்போது ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா கண்ணை முட்டேன்னா ஃபுல்லாக ரஜினி சார் இப்படி மேலே கையை வச்சார். வச்சுட்டு நான் அப்படியே கேமராவை பார்த்தேன். ஃபோட்டோன்னா போங்கன்னாங்க. ஒரு 10 minutes உள்ளே இருந்திருப்பேன். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சரியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி மொமெண்ட்லாம் நான் போடும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொன்னாங்க, அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைடா, உனக்கு எப்படிடா கிடச்சிதுண்ணா தெரிலடா, கேட்டேன், ஒருத்தன் ஓகே நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்த ட்ரை வந்து தளபதி தான், அவர் கூட எப்படியா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா நல்லாயிருக்கும். அதுதான் அந்த மொமெண்ட். அண்ட் மொத்தமாகவே இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக ஃபன்னாக இருந்தது. இந்த 4 விதம் செக்மெண்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களுக்கு பிஸி ஷெட்யூல், இன்றைக்கும் நீங்கள் ஒரு 4 வீடியோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.